Hello dear brothers and sisters, so welcome to பொதுத்தமிழ் classes. So திருக்குறள் அழகு 7 பொதுத்தமிழ்ல அழகு 7 திருக்குறள். ஸோ அந்த திருக்குறள்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எனது நடுவு நிலைமை, அது நடுநிலைமை இல்லை நடுவு நிலைமை அப்படின்றத அர்த்தம். சரியா? அப்படின்னது நேர்மையா, நடுவு நிலைமையானது நேர்மையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜட்ஜஸ்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நீதிபதிகள் இருக்காங்கன்னா ஒரு வழக்கை என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை அணுகுறாங்க அப்படின்னா, ஒரு வழக்கை அணுகுறாங்க அப்படின்னா பாரபட்சமின்றி, ஒரு சார்பின்றி, ஒரு தலைபட்சமாக இன்றி என்ன பண்ணும், மனதை சமநிலையில வைத்து சரியான முறையில் வழக்கை விசாரித்து சரியான தீர்ப்புன்றதை வழங்கணும். சரியா மனசாட்சியோடு அவங்க நடந்துக்கணும் இல்லையா? அதுதான் நடுவு நிலைமை. சரியா? அது நீதிபதினு கிடையாது, பொதுவாக மக்களாகிய நாமக்கும் ஒரு விஷயத்தை ஒரு என்ன சொல்ல, ஒரு வழக்கை அணுகும் போது, வழக்கானது நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் சரியா, எதுவாக இருந்தாலும் சரி, அதை அணுகும் போது நடுவு நிலைமையோடு செயல்பட்டு சரியான முறையில் ஒரு சார்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கணும். சரியா? இதுதான் நடுவு நிலைமை, நடுநிலைமைன்னு சொல்லுவோம். சரியா? அதான் நேர்மையாக நடந்துக்கணும். ஓகேவா? ஸோ நடுவு நிலைமை நம்ம திருக்குறளில் இருக்கக்கூடிய 133 அதிகாரங்களில் எத்தனாவது அதிகாரம்? 12வது அதிகாரம். சரியா? ஸோ இந்த 12வது அதிகாரம் தான் நடுவு நிலைமை. கொஸ்டின் கேட்கல, திருக்குறளில் 12வது அதிகாரம் எது? நடுவு நிலைமை. திருக்குறளில் நடுவு நிலைமை எத்தனாவது அதிகாரம்? 12வது அதிகாரம். ஓகேவா? அதே போல முப்பால் பகுப்புல அறம்பொருள் இன்பத்துல இது அறத்துப்பால சார்ந்தது. முதல் பாலான அறத்துப்பால சார்ந்தது, அறம் சார்ந்தது. நடுவு நிலைமையா இருக்கிறது அறம் சார்ந்த விஷயம். ஓகேவா? அதனுடைய ஃபர்ஸ்ட் திருக்குறளை நம்ம பார்ப்போம், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ திருக்குறளுடைய 9 இயல்களில் இது இல்லறவியலை சார்ந்தது. சரியா? இல்லறவியல், நடுவு நிலைமை, நேர்மையாக நடந்துறது என்னது? இல்லறவியலை சார்ந்தது, அறம் சார்ந்தது. ஓகேவா? ஸோ பார்த்துருவோமா? ஸோ அதே போல பாருங்க, நடுவு நிலைமை 12வது அதிகாரம் சொல்றோம் இல்லையா? அப்போ எந்த திருக்குறள் வந்து எந்த திருக்குறள் நடுநிலைமை பற்றி பேசுது? இது பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கணும். அப்போ 120வது குறள் நடுவு நிலைமையோடைய இறுதி குறள். அப்போ எதில் ஸ்டார்ட் ஆகுது? 111 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ 111வது குறள்ல இருந்து 120வது குறள், இது கிடைப்பட்ட இந்த 10 திருக்குறள்கள் நடுவு நிலைமைன்ற அந்த நீதி தவறாமல் இருக்கிறது, நடுவு நிலைமை தவறாமல் இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும். ஓகேவா? ஸோ பார்த்துருவோமா? ஸோ 10 திருக்குறள் மூலயமா ஐயன் வள்ளுவர் அவர்கள் என்ன நம்மளுக்கு சொல்றாருன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ முதல் குறள் 111 பாருங்க. தகுதி என ஒன்று நன்றே. தகுதினா அந்த இடத்துல அறத்தை குறிக்குது. ஓகேவா? தகுதி என ஒன்று நன்றே. ஓகேவா? அறம் தான் நன்மையை தரும். அதான் நன்றுனா நன்மையை தரும் அர்த்தம். அறம் தான் நன்மையை தரும். எந்த அறம் நன்மையை தரும்? நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய, நீதி தவறாம இருக்கக்கூடிய ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு அறம் தான் நமக்கு நன்மையை தரும். பாருங்க, பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின், பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின், அந்தந்த பகுதி தோறும் அப்படின்றது அந்தந்த வழக்கு தோறும் அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறு முறையோடு பொருந்தி, முறையாக நீதி தவறாமல் பின்பற்றப்பட்டால், அதாவது நீதி தவறாம, நடுவு நிலைமை தவறாம சரியா பின்பற்றப்பட்டு நடுவு நிலைமையோடு செய்யக்கூடிய, கூறப்படக்கூடிய ஒரு அறம் நன்மையாகும், நன்மையை தரும் அப்படின்றது தான் இந்த ஒரு குறள். ஓகேவா? அடுத்த குறள் பாருங்க, 112. ஓகேவா? 112. செப்பம் உடையான் ஆக்கம். சரியா? செப்பன் உடையவன் ஆக்கம். செப்பம் அப்படின்னா நடுவு நிலைமை, நேர்மைன்னு அர்த்தம், நீதி தவறாமைன்னு அர்த்தம். நீதி தவறாமை, அதாவது நீதியோடு நெறியோடு வளர்ந்தான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான் செப்பம். செப்பம்னா நீதி சொல்றது, நடுவு நிலைமை. ஓகேவா? நேர்மை அப்படின்றத குறிக்கும். ஸோ அப்போ செப்பம் உடையவன் ஆக்கம். அப்போ செப்பம் உடையவன் நடுநிலைமையோடு இருக்கக்கூடியவனுடைய ஆக்கம், செல்வம். ஒருத்தர் நடுநிலைமையா இருந்து தன் வாழ்க்கையில சேர்க்கக்கூடிய செல்வம் இருக்கு பாத்தீங்களா? அந்த செல்வம், ஆக்கமானது செல்வம், அந்த செல்வமானது சிதைவின்றி, சிதையாமல், கெட்டு போகாமல், அந்த பொருள் செல்வம் குறையாமல், எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. எச்சம்னா இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, அந்த நடுநிலைமையோடு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கள தவிர எஞ்சி இருக்கவங்க யாரு? அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க வழித்தோன்றல வரக்கூடியவங்க. ஓகேவா? அவங்களுக்கு அவர் சேர்த்து வச்ச நேர்மையான அந்த செல்வமானது என்ன பண்ணும்? ஏமாப்பு உடைத்து பாதுகாப்பை தரும் சொல்றாரு. ஓகேவா? பாதுகாப்பா தருவாங்க. பாருங்க, நடுவு நிலைமை உடையவனின் செல்வம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளாருக்கு, அதாவது அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல அவங்களுடைய வழியில வரவங்களுக்கு உறுதியான நன்மையை தரும். அதுதான் உறுதியான நன்மை, இல்ல ஏமாப்புனா அந்த இடத்துல பாதுகாப்பு, உறுதியான பாதுகாப்பை தரும். சரியா? ஸோ செப்பம் அப்படின்னா நடுவு நிலைமை, நேர்மை அப்படின்றத குறிக்கும். ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு, நன்மை அப்படின்ற பொருளை தரும். சரியா? ஆக்கம்னா பொருள், செல்வம் அப்படின்றத குறிக்கும். சரியா? அடுத்த குறள் போலாமா? ஓகே, 113வது குறள் பாருங்க. நன்றே தரினும். பாருங்க, நன்றே தரினும் நடுவிகந்தாம், நடுவு இகந்தாம், நடுநிலைமை தவறிட்டான்னு அர்த்தம். சரியா? நன்றே தரினும் நடுவு நிலைமை, நடுவிகந்தான் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல்.
நல்லதுதான் செய்யும்னாலும் நல்லதுதான் செய்யும் அப்படின்னாலும் பாருங்க, நடுவு நிலைமை தவறி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்கத்தை செல்வத்தை என்ன பண்ணிடணும், அதை நம்ம ஏற்றுக்க கூடாது. அந்த மாதிரி வரக்கூடிய செல்வத்தை, நடுநிலைமை இல்லாமல் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு செல்வத்தை அன்றே ஒழிய விடல், அன்னைக்கே கைவிட்டுடணும் அப்படின்னு சொல்றது தான் வள்ளுவருடைய வாக்கு. பாருங்க, தீமை இல்லாமல் நன்மையே தருவதாக இருந்தாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகக்கூடிய கிடைக்கக்கூடிய செல்வத்தை ஆக்கத்தை அப்போதே கைவிடல் வேண்டும். அப்போதே விட்டுறணும், அந்த செல்வத்தை எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, தரினும் அப்படின்னா செய்தாலும் அர்த்தம், ஒழிய விடல் அப்படின்னா கைவிடல் அர்த்தம். ஓகேவா? அடுத்த குறள் பாருங்க, 114. தக்கார் தகவிலார், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது என்ன பொருள் பாருங்க, தக்கார் அப்படின்னா நேர்மையானவர், தகவிலார் அப்படின்னா நேர்மையற்றவர். ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில நேர்மையற்றவனா நேர்மை இல்லாதவனா அப்படின்றது அவரவர் அவங்கவங்க தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்நாளில் செஞ்சிருப்பாங்க இல்லையா, நன்மை தீமைன்றதை செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை பொறுத்தே அமைஞ்சிரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊர் நாட்டாம நடுநிலைமையாக இருக்கக்கூடியவங்க தானே, இல்லை வந்து ஒரு நீதிபதி எடுத்துப்போம், ஒரு நீதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நேர்மையானவரா நேர்மையற்றவரா அப்படின்றது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை அப்பயோ இல்லை அவருடைய வாழ்க்கைக்கு பிறகோ இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா 4 பேர் இவங்களை நல்லவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நல்லவர்ன்றதை பொறுத்து அவர் நேர்மையானவர் அப்படின்றத குறிக்கும். 4 பேர் என்னப்பாலாம் ஒரு நீதிபதி. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, எல்லா வழக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்பாக ஒரு தலைபட்சமாக இருந்து தவறான தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பழிக்கும் பார்த்தீங்களா, அதை பொறுத்து அவர் நேர்மை அற்றவர் அப்படின்றதையும் முடிவு பண்ணிடும். ஓகேவா? அப்போ தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும், அவரவர் செய்த வினையால காணப்படும். ஓகேவா? ஸோ அதான் பாருங்க, நடுவுநிலைமை உடையவர் நடுவுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின், அதாவது அவரவருக்கு பின் அப்படின்னா அவருடைய வாழ்க்கைக்கு அப்புறம் எஞ்சி நிற்கக்கூடிய அவருக்கு கிடைச்ச புகழினாலும் அவருக்கு கிடைச்ச பழியினாலுமே தெரிஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க 115வது குறள். அடுத்த 2 குறள் பார்ப்போமா? பாருங்க, கேடும் பெருக்கமும் இல்லல். பாருங்க, கேடும் பெருக்கமும் இல் அல்ல. கேடும் பெருக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கேடு, அதாவது பழிபாவங்கள் வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பழிபாவங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள், கண்டிப்பாக தவறுகள் செஞ்சுருப்போம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உழைப்பின் காரணமாகவோ இல்லை நம்மளுடைய செயல்பாடுகளின் காரணமாகவோ பெருக்கம்னு அது ஆக்கம்ன்றது செல்வமும் கொஞ்சம் பார்த்துருப்போம். நம்ம எவ்வளோ கஷ்டகாரங்களாக இருந்தாலும் அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காக நம்மளுக்கு பணம் பொருள் செல்வத்தை நம்ம பார்த்துருப்போம், அது அந்த அளவுக்காக நம்ம பார்த்துருப்போம். அப்படி இல்லையா, அதை தவிர பழிப்பாவத்தையும் நம்ம அதில் சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம செஞ்சுருப்போம். இது ரெண்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்காதது கிடையாது. ஓகேவா? அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. கேடும் பெருக்கமும் இல்லல்ல, ஒருத்தருடைய வாழ்க்கையில் இல்லல்ல, இல்லாதவை இல்லை தம்பி. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இல்லையா, நல்லது இருக்குது கெட்டது இது உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நெஞ்சத்து உன்னுடைய உள்ளம் சார்ந்த உன்னுடைய நெஞ்சில நடுவு நிலைமை கோடாமை தவறாமல் இருக்கிற அப்படின்னா அதுதான் அப்படிப்பட்ட சான்றோருக்கு அது அணி. யாரெல்லாம் நடுவு நிலைமை தவறாமல் இருக்காங்களோ அந்த சான்றோருக்கு அது அழகு. ஓகேவா? அதனால வந்து பார்த்தோன்னா பணம் வருது செல்வம் வருதுன்னு சொல்லிட்டு நடுவுநிலைமை தவறிடாத, நடுவுநிலைமை தவறாமல் இரு. அப்படிப்பட்ட சான்றோர்கள் அது அணி. அப்படிப்பட்ட சான்றோர்களுக்கு நல்லவர்களுக்கு அதுதான் அழகு. நடுவுநிலைமை தவறாமல் இருக்கிறது தான் அழகு, நேர்மையாக இருக்கிறது தான் அழகு, நீதி தவறாமல் இருக்கிறது தான் அழகு அப்படின்றது தான் இந்த குறளுடைய பொருள். ஸோ கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல், நீதி தவறாமல், நேர்மை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அணின்னு சொல்லிட்டார். ஓகேவா? ஏன்னா சான்றோருக்கு இது தெரியும். கேடும் பழியும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால பொருள்ன்றதும் கிடைக்கும், எல்லாமே நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்து இதெல்லாம் இருக்குன்னு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு வாழ்க்கைனா இது ரெண்டுமே இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு சார்பை நோக்கி போயிடக்கூடாது. நாம நடுநிலைமையாக இருந்து செய்யணும். ஓகேவா? செல்வம் வரும்போது செல்வம் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, பெருக்கம் அப்படின்னா ஆக்கம் செல்வம், கோடாமை அப்படின்னா நடுவுநிலைமை தவறாமை, நீதி தவறாமை அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க 116 பாருங்க, கெடுவல்யான் என்பது அறிக. கெடுவல்யான் என்பது அறிக அப்படின்னா அது நீ கெட்டு போற அப்படின்றது தெரிஞ்சுக்குவ எப்போ பாருங்க, தன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யின். நடுவொரி அப்படின்றது என்னது, நடுநிலைமைன்னு அர்த்தம்.
நடுவொரி அல்ல அப்படின்னா நடுநிலைமை அல்லன்னு அர்த்தம். அப்படின்னா நடுநிலைமை தவறுன்னு அர்த்தம். நீதி தவறா, அது பார்த்தீங்கன்னா நீதி தவறுன்னு அர்த்தம். ஓகேவா? நேர்மையா இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? எப்போ ஒருத்தன் தன் உள்ளத்துல தன் நெஞ்சத்துல நடுநிலைமை இல்லாம ஒரு விஷயத்த செய்யறானோ அப்பவே அவன் கெட்டு போக போறான் அப்படின்றத தெரிஞ்சுக்க தம்பின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அதானது கெடுவல்யான் என்பது அறிய. எப்போ நீ நடுநிலைமை தவற போற அப்படின்னா நீ கெட்டு போக போறன்னு இப்பயே தெரிஞ்சுக்கன்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ தன் நெஞ்சம் நடுநிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமானால் தான் கெடப்போகின்றான் என்று அவன் அறிய வேண்டும். ஓகேவா? நடுவரி அப்படின்னா நேர்மை, நடுநிலைமை, நீதி தவறாமைன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனாங்க நீதி தவறக்கூடிய செயலை செய்யற அப்படின்னா நீ கெட்டு போக போற அப்படின்றது தெரிஞ்சுக்க. அதான் அறிக என்பது அறிக. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 117 கெடுவாக வையாத உலகம். கெடுவாக வையாத உலகம். கெடுன்னு அந்த இடத்துல ஒண்ணுல கேடு. ஓகேவா? கேடு என வையாது உலகம். வையாது அப்படின்னா கருதாது உலகம்னு அர்த்தம். ஓகேவா? கேடு என கருதாத உலகம். யாருக்கு? நடுநிலைமையா இருக்கிறவங்கள அவன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிட்டான்பா, அவன் கேடு விளைவிக்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் சொல்லவே சொல்லாது. எப்போ இங்க பாருங்க, நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு. அதாவது நடுநிலைமையோடு ஒருத்தன் வாழ்ந்தான், நீதி தவறாம ஒருத்தன் வாழ்ந்தான், நேர்மையா ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில பொன் பொருள் செல்வம் வரும்னு சொல்லிட்டு அவன் சேர்த்து அதிகமாக வச்சலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நடுநிலைமையா வாழ்ந்தான் இல்லையா? ஸோ இந்த காலத்துல நடுநிலைமையா இல்லை அப்படின்னா நிறைய கிடைக்கும். ஓகேவா? ஆனால் நடுநிலைமையா ஒருத்தன் வாழ்றான், நேர்மையா ஒருத்தன் இருக்கா அப்படின்னா பொன் பொருள்ன்றது அதிகமாக சேர்த்திருக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில் அவன் கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிச்சிருவான். அப்படின்றது வறுமையை அனுபவிச்சாலும் ஊர் மக்கள் பார்க்குற என்ன சொல்லுவாங்க, டே அவர் ரொம்ப நியாயஸ்தர், ரொம்ப நடுநிலைமையா இருந்தார், ரொம்ப நேர்மையா இருந்தார், பிழைக்க தெரியாத மனுஷன்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிழைக்க தெரியாத மனுஷன் வறுமையால் இன்னைக்கு வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவரை போற்றுவாங்களே தவிர, அவர் ஆல்ரெடி நடுநிலைமையா இருந்ததுக்கு நேர்மையா இருந்ததை வச்சு அவரை போற்றுவாங்களே தவிர, பாராட்டுவாங்களே தவிர, இன்னைக்கு அவர் வறுமையா இருக்கிறன்னு சொல்லிட்டு அவரை யாரும் தூற்ற மாட்டாங்க. சரியா? கேடா நினைக்க மாட்டாங்க, அவரை தவறா நினைக்க மாட்டாங்க. அதான் சொல்ல வர்றார். நடுநிலைமை தவறாது அறநெறியில் நின்று வாழ்பவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என இவ்வுலகம்னா உலக மக்கள் கருதாமல் சொல்லாமல் அவரை போற்றுவர். சரியா? என்ன பண்ணும்? அவரை போற்றுவாங்க, அவரை போற்றும் அப்படின்றதான் இந்த குறள். ஓகேவா? தாழ்வு அப்படின்னா வறுமை, வையாது அப்படின்னா கருதாது. ஓகேவா? அடுத்து பாருங்க 118 சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. எப்படி வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய எடை இருக்கு இல்லையா? ஓகேவா? நம்ம சொல்ல தராசுன்னு சொல்ல முடியாது, அதான் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் எப்படி வந்து தராசுல இருக்கக்கூடிய ரெண்டு பக்க பொருட்களையும் தராசு நிலைநிறுத்தி இதுவும் எடை சமமா இருக்குன்னு சொல்லிட்டு நடுநிலைமையா இருந்து செயல்படுதோ அதே போல அமைந்த ஒருபால் கோடாமை அப்படின்னா அது நீதி தவறாமை, நடுநிலைமை தவறாம இருக்கிறது சான்றோருக்கு அழகுன்னு சொல்றார், சான்றோருக்கு அணின்னு சொல்றார். ஓகேவா? தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் அளவை எடையை துலாக்கோல் அதாவது தராசுகோல் சரியாக காட்டும். அதுபோல நடுநிலைமையுடன் சரியாக இருந்து செயல்படுவதுதான் சான்றோருக்கு அழகாகும் அப்படின்றது வள்ளுவருடைய வாக்கு. அதுதான் அந்த குறளுடைய பொருள். சரியா? சீர்தூக்கும் அப்படின்னா ஒப்பிடுதல், சீர்தூக்கின் அப்படின்னா அது ஒப்பிடுதல் படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான். கோடாமை அப்படின்னா ஒரு சார்பு இல்லாமை. அதான் என்னது? அப்படின்னா என்னது? நடுநிலைமையோடு செயல்படுறது. ஓகே, அப்படின்னது. அடுத்து பாருங்க அணி. அணியானது அழகு. ஓகேவா? அணியானது அழகு. ஓகே, கடைசி 2 குறள் பார்த்துருவோமா நடுநிலைமையில? ஓகே, 119 பாருங்க. சொற்கோட்டம் இல்லது செப்பம். செப்பம்னா என்ன படிச்சிருப்போம்? நடுநிலைமை, நேர்மை, நீதி தவறாமைன்னு படிச்சிருப்போம். அப்போ நடுநிலைமைன்னு சொல்லிட்டு வள்ளுவர் எதை சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நடுநிலைமை அப்படின்றதுக்கான பொருளை சொல்றாரு பாருங்க. சொற்கோட்டம் அப்படின்றது ஒருதலை பேச்சு. ஓகேவா? ஒருதலை பேச்சு, அது ஒரு பக்க சார்பா பேசுறது. ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். பாருங்க, உள்ளத்தில் ஒரு சார்பு இல்லாமல், அதான் ஒரு தலையா உட்கோட்டம். உட்கோட்டம் அப்படின்னா ஒரு தலை மனம்னு அர்த்தம், ஒரு தலை உள்ளம்னு அர்த்தம். அதான் உள்ளத்தில் ஒரு சார்பு இல்லாமல், அதாவது ஒரு சார்பு உள்ளம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சார்பு உள்ளம்ன்றது இல்லாம சமமான மன உறுதி பெறுதலும், அதான் ஒரு தலையா.
சரியா? ஒரு தலைனா சம, ஒரு சார்பு, ஒரு தலையா அப்படின்னா சமமா இருக்கிறது, மனதை உறுதியா சமமா வச்சுக்கிறது. சரியா? அப்போ உள்ளத்தில் ஒரு சார்பு இல்லாமல் சமமான மன உறுதி பெறுதலும் பாருங்க, சொல்லிலும் ஒரு சார்பு இன்றி நேர்மையாக நீதியோடு இருத்தலும். அதானது சொற்கோட்டம் அர்த்தம். பாருங்க, ஒருதலை பேச்சு, பேச்சுலையும் சொல்லுலையும் ஒருதலை பட்சமா இல்லாம நேர்மையா இருக்கிறது. ஓகேவா? இதுதான் தம்பி நடுவு நிலைமைன்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ நம்ம மனதளவிலும் சரி நேர்மையா சமமான மன உறுதியோடு சமமா இருக்கணும். ஓகேவா? அதே சமயத்தில் நம்மளுடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கும்? நடுநிலைமையோடு நீதியோடு நேர்மையோடு பேசணும். ஓகேவா? அதே சமயத்தில் நம்மளுடைய உள்ளமும் நடுநிலைமையோடு இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நடுநிலைமையோடு நீதி தவறாம நேர்மையா இருக்கிறது தான் தம்பி நடுவு நிலைமைன்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அதான் ஒரு தலைனா ஒரு சார்பு, செப்பம்னா நேர்மையை குறிக்கும், நடுநிலைமையை குறிக்கும், நீதி தவறாமையை குறிக்கும். ஓகேவா? ஸோ கடைசி குறள் பாருங்க, நடுவு நிலைமையில 120வது குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும். ஓகேவா? வாணிகம் செய்வார்க்கு, வாணிகம் செய்யறவங்க யாரு? வணிகர்கள் கிட்ட வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சிருப்பாங்க, இல்லை வணிகம் ஏதோ ட்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாணிகம் செய்வார்க்கு, வாணிகம் செய்வார்க்கு. அப்போ வாணிகம் செய்யறவங்கள்ட்ட, வாணிகம் வந்து செய்கிறாங்க இல்லையா, யாரு? மக்கள் வந்து வாணிகம் செய்வாங்க. ஓகேவா? அப்போ வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும், அப்போ தம போல் செய்யன். அப்போ ஒரு வணிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த வணிகரை நோக்கி மக்கள் வந்து பொருள் வாங்குறாங்க அப்படின்னா காசு கொடுத்து பொருள் வாங்குறாங்க. ஓகேவா? எப்படி வந்து தனக்கான பொருளுக்கான காசை அவர் சமமாக வாங்குறாரோ அதே போல அந்த மக்களுடைய பணத்தையும் தம் பொருள் போல எண்ணி என்ன பண்ணும், அதுக்கு சமமான பொருளை கொடுத்து சமபடி, அதை நடுநிலைமையோடு நேர்மையோடு நடந்துக்கணும். ஓகேவா? இதுதான் அந்த ஒரு குறள். பாருங்க, பிறர் பொருளை தம் பொருள் போல் போற்றி செய்தல், தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வணிக முறை ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, பேணி அப்படின்னா போற்றி, தம போல் அப்படின்னா தம் பொருள் போலவே அவங்களுடைய பொருளையும் நினைக்கணும். பிறவும் அப்படின்னா பிறர் பொருள்னு அர்த்தம். பிறர் பொருளையும் தம் பொருள் போல நினைக்கணும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் செய்வோருக்கும் சரி, வணிகர்கிட்ட போயிட்டு பொருள் வாங்கக்கூடிய மக்களும் சரி. ஓகேவா? ஒரு கிலோ சக்கரை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு கிலோ வந்து அரிசி வாங்குறோம் அப்படின்னா, ஒரு கிலோ அரிசி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபான்னு வச்சுக்கோ, 60-70 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 60 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு கிலோ போட்டு கொடுக்குறாரா? ஓகே, சரியா? நம்ம பொருளுக்கான, நம்ம பணத்துக்கான பொருள் அவர் கொடுக்குறாருன்றதை நடுநிலைமையோடு நாமளும் இருக்கணும். சரியா? இன்னொரு 100 கிராம் போடு, இன்னொரு 50 கிராம் போடுன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது, அது தவறான விஷயம். அதே போல் வணிகம் செய்யக்கூடிய கடைக்காரங்க என்னது, இந்த எடைக்கற்கெல்லாம் மாற்றுவோம் இல்லையா, ஸோ எடையெல்லாம் குறைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் சரியான அளவில் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த அளவுக்கு பொருளை கொடுக்கணும். ஸோ 2 பேரும் தன்னுடைய பொருள் போற எண்ணி அடுத்தவங்களுடைய பொருள் நினைக்கிறாங்க அப்படின்றது தான் நடுவு நிலைமை, நேர்மையாக இருக்கிறது, நீதி தவறாமல் இருக்கிறது. சரியா? ஸோ இதை சொல்லக்கூடியது இந்த ஒரு குறள். ஓகேவா? இது வணிகம் சார்ந்த ஒரு விஷயம், இந்த ஒரு குறள்ன்றது சொல்லணும். ஓகேவாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தா நடுவு நிலைமைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய 10 குறள். இந்த 10 குறள்கள் மூலயமா நீதி தவறாமல் இருக்கிறது, நேர்மையாக நடந்துக்கிறது, நடுவு நிலைமையோடு இருக்கிறது எப்படி அப்படின்றத வள்ளுவர், எதெல்லாம் நடுவு நிலைமை அப்படின்றத வள்ளுவர் அழகாக நம்மளுக்கு சொல்லிட்டாரு. அதுபடி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்துக்கணும். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கூடா ஒழுக்கம். சரியா? ஸோ அடுத்த ஒரு அதிகாரம் கூடா ஒழுக்கம். அடுத்த ஒரு வகுப்புல கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரத்தை பற்றி, அதில் இருக்கக்கூடிய 10 திருக்குறள் பற்றி ஐயன் வள்ளுவர் அவர்கள் நம்மளுக்கு என்ன சொல்றார் அப்படின்றத அடுத்த ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.